அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தாவீது அருமையான சங்கீதத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு நன்மை செய்கிறவன் யாரு அப்படின்னு காண்பிக்கிறது யாருன்னு சொல்லி அநேகர் கேட்குறாங்க. ஆண்டவரே, எங்கே போனால் எனக்கு நன்மை நடக்கும்? யார் எனக்கு நன்மை செய்வாங்க? யார் எனக்கு உதவி செய்வாங்க? அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்பார்க்கிறோம். ஐயா, இந்த மனுஷரிடத்துல, இந்த அதிகாரிகளிடத்துல நமக்கு ஒரு காரியங்கள் நடக்கணும்னா அந்த துறைகளில் இருக்கிற மனிதர்கள் அவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல. அநேகர் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அதற்கு முன்பாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை என் மேலே வீசுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய முகத்தில் இருந்து அந்த பிரகாசம் நமக்குள்ள வரும்போது நமக்கு விரோதமாக நம்ம போகிற இடங்களில் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காரணம், அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் நம்ம மேலே வரும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நம்ம மேலே வரும்போது, இந்த மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கும்போது நமக்கு ஜெயத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால ஏதாவது ஒரு நல்ல காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனிடத்தில் போவதற்கு ஆயத்தமாகி காத்திருக்கிறீங்களோ, இவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? இன்றைக்கு அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களுக்கு நன்மை செய்பவன் யார் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேலே விளங்க பண்ணுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.